விஜயகாந்த் அவர்கள் எவ்விதமான திட்டங்களை உருவாக்கினாரோ அந்த திட்டங்கள் சாகவில்லை, அது உயிர் பெற வேண்டும். எம்பி, எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இந்த குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? புதிதாக புது வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுதுதான் ஒருவன் இந்த இடத்தில் உள்ள வேட்பாளர் இந்த தடவை வெற்றி பெற்றால் அடுத்த ஊரில் உள்ளவன் அடுத்த தடவை வேட்பாளராக வெற்றி பெற்றால் தான் அந்தந்த இடத்தினுடைய நிலவரம் தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கும் மாறி மாறி ஒரு வாய்ப்பு வரும் என்ற உயரிய திட்டங்களை வகுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால் தான் கடந்த பேட்டியில் நான் உங்கள் RSA பிளாஷ் மீடியாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். பிராணி இல்லாத, கழிவு இல்லாத, அவலத்தின் உச்சமான எம்பி, எம்எல்ஏக்கள் தான் இந்த மாவட்டத்தில். கலெக்டர் பிள்ளை, தாசில்தார் பிள்ளை, டிஎஸ்பி பிள்ளை, ஆய்வாளர் பிள்ளை, எஸ்பி பிள்ளை, இப்படி எல்லா பிள்ளைகளும் அந்தந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் பொழுது இந்த அரசு பள்ளிகள் எவ்வளவு உயர்வடைந்திருக்கும். ஏன் அந்த திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள் என்று ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை விஜயகாந்திடம் காணப்பட்டதால் அந்த அவர் ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மக்கள் மத்தியிலே இன்று ஆலயமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக கோயம்பேடு அவருடைய கட்சி அலுவலகத்தின் முன்னால் அவருடைய சமாதி காட்சியளிக்கிறது. அதை போன்று அவருடைய திட்டங்களும் வலுப்பெற்றிருக்கும். அந்த திட்டங்கள் சாகாது என்பதை இந்த தமிழ்நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தகுதி இல்லாத இந்த எம்எல்ஏ, எம்பிக்களையும் தகர்த்தெறிந்திருப்பார். அதனால்தான் இந்த ஆளும் வர்க்கத்தினர் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். உயிர் பெருமையானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, விஜயகாந்தினுடைய திட்டங்கள், கேப்டன் விஜயகாந்தினுடைய திட்டங்கள் இந்த நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இந்த உலக வரலாறு இருக்கும் வரை காமராஜருடைய வரலாறு இந்த தமிழகத்தில் இருக்கும். காமராஜருக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வரலாறு இந்த தமிழகத்திலும் இந்த இந்தியாவில்